ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1008 சிவலிங்கங்கள் அதிசயங்களின் சங்கமம் ஈரோடு ஆருத்ரா கபாலீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பல வியக்கத்தக்க அதிசயங்களை தன்னுள்ள கொண்டுள்ளது. அதாவது சக்கரலிங்க தரிசனம்னு சொல்லப்படுகிறது. இந்த கோயிலின் மிகப்பெரிய அதிசயம் இங்குள்ள சக்கரலிங்கமாகும். ஒரே பெரிய சிவலிங்க திருமேனியில் 1008 சிறிய சிவலிங்கங்கள் மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன. இந்த ஒரு லிங்கத்தை வணங்கினால் 1008 லிங்கங்களை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. மற்றது ஆண்டுதோறும் மாசி மாதம் 25, 26 மற்றது 27 ஆகிய திகதிகளில் தான் சூரிய பகவான் தனது கதிர்களால் மூலவர் ஆருத்ராநாதரை நேரடியாக தழுவி வழிபாடு செய்யும் காட்சி காண்போரை மெய் சிலிக்க வைக்கிறது. தமிழகத்திலேயே முதலாக அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யப்பட்ட பெருமை மிகுந்த ஆலயம் இதுவே ஆகும். மற்றது தேவலோக மங்கையர்களான ரம்பையும் ஊர்வசியையும் சாபம் பெற்று பூலோகத்தில் முத்தி என்ற ஒரு தாசியின் மகள்களாக பிறந்தனர். அவர்கள் இந்த தல இறைவனை மனமுருகி வழிபட்டு மீண்டும் தேவலோகம் செல்லும் சாப விமோசனத்தை பெற்றதாக வரலாறு கூறுகிறது. திருமண தடை நீங்கணும்னு சொன்னாலும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணங்கள் இங்கு வேண்டிக் கொண்டாலே விரைவில் கைகூடுமாம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் ஞானம் பெறவும் இந்த தல தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்கிறார்கள். குறிப்பாக நெசவு தொழிலில் ஈடுபடுறவங்க தங்கள் தொழிலை சிறக்க இங்கு விசேஷ பிரார்த்தனைகள் செய்கிறார்களாம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு முறைவா போற்றி. இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.